மா என்னமா இது ட்ரெஸ் காயவே இல்ல. இப்ப நான் எந்த ட்ரெஸ் போட்டு போட்டோம்? ஏடி ட்ரெஸ் காயலன்னா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? பாக்குறல்ல மழை எப்படி பெய்யுதுன்னு. இந்த மழையில எப்படி ட்ரெஸ் காயும்? நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போலான்னு இருந்தேன். ஒரு ட்ரெஸ் கூட உங்களுக்கு ஒழுங்கா காய வைக்க தெரியாதா? இந்த ட்ரெஸ் தான் போட்டு போட்டுமா? வேற ஏதாவது போட்டுட்டு போ. எனக்குலாம் தெரியாது. நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போவேன். அப்படின்னா ஈர துணியவே போட்டுட்டு போ. எனக்கு என்ன போகுது? ஒரு ட்ரெஸ் கூட ஒழுங்கா காய வைக்க தெரியல. நானே காய வச்சு போட்டு போறேன். எப்படி காய வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. போய் அப்படியே காய வச்சுட்டு போ. ஏன் தலைமலை துணியை போட்டுட்டு பேயாட்ட என்னடி பண்ணிட்டு இருக்க? ஃபேன் அடியில் உட்காந்துட்டு பார்த்தா தெரியல. துணி காய வச்சுட்டு இருக்க. ஐயோ பைத்தியம் ஏதோ பண்ணுது. ஐயோ இந்த துணி அப்பதான் காயுமோ தெரியலையே. இந்த ஸ்பேன் இவ்வளவுதான் ஸ்பீட் வருமா? ஸ்லோவா ஓடனா எப்ப இந்த ட்ரெஸ் காயும்? ஐடியா. இப்ப எப்படி காயுதுன்னு மட்டும் பாருங்க. இப்படியே போட்டு பின்னிட்டே இருந்தா சீக்கிரமா ட்ரெஸ் காஞ்சிரும். செம்ம ஐடியா. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராது. கிச்சன்ல என்னடி பண்ற? நான் உன்னை சமைக்கவா சொன்னேன்? மா என்னை பார்த்தா சமைக்கிற மாதிரியா தெரியுது உனக்கு? நானே ட்ரெஸ் காயலையான்னு காய வச்சுட்டு இருக்கேன். நீ வேற. ஐயோ நானே துணி துவைச்சு போட்டாதான் இந்த மழை எல்லாம் வரும். எல்லா துணியும் நனைஞ்சு போச்சு. என்னதான் பண்றது? மா ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் இருக்கேன். மா வெளிய வெயில் பப்பரப்பான அடிச்சிட்டு இருக்குமா? எங்கம்மா மழை பெய்யுது? வெயில் அடிக்குதா? என் துணியெல்லாம் நனையணும்னே இந்த மழை வந்திருக்குது போல. சரி சரி மழை வர மாதிரி இருக்குது. திரும்ப வந்தாலும் வரும். கொடை எடுத்துட்டு போ. ஓ மழைலாம் வராதுமா. அடிக்கிற வெயில பார்த்தா மழைலாம் வராது. நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா. சரியா? மழை வரத்துக்குள்ள வந்துடுவேன். சின்ன போயிட்டு வரேன். பாய். என்னமோ பண்ணு போ. பொட்டேட்டோ வறுத்து என்னடி போன மயத்துல இப்படி வந்திருக்க? கொஞ்ச தூரம் போனதுமே மழை வந்துச்சுமா. நான் அப்பவே சொன்னல கொடை எடுத்துட்டு போனேன். போ போய் ட்ரெஸ் மாத்து போ. ஏ பிரியா மணி என்ன ஆகுது? இன்னும் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்க? ஸ்கூல் யார் கிளம்புறது? மா மழை பெய்யுது இல்ல, எப்படியும் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கம்மா. போமா. அதெல்லாம் ஒன்னும் லீவ் விட மாட்டாங்க. மழை கொஞ்சமா தான் பெஞ்சிட்டு இருக்கே. போ போய் குளிச்சுட்டு வா போ. மா என்னம்மா டார்ச்சர் பண்ற? எப்படியும் ஸ்கூல் லீவ் தானே விட போறாங்க. அப்புறம் எதுக்குமா குளிக்கணும்? போமா. இப்போ நீ போய் குளிக்கிறியா? என்ன வேணும்? இப்ப மட்டும் ஸ்கூல் மட்டும் லீவ் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோவ. அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்றேன்னு பாரு. போ குளிக்கிற. கிளம்பே. ஐயோ இந்த மழை காலத்துல குளிச்சா வேற குளிருமே. என்ன பண்றது? குளிக்கலனாலும் இந்த தாய் கலவி விடாது. சரி ஏதாவது டெக்னிக் பண்ணுவோம். நீ இன்னும் எந்திரிக்கலையா? மா போறமா இருமா. ஐயோ இதுக்கே இப்படி குளிருதுன்னு குளிச்சா அவ்வளவுதான். மா குளிச்சிட்டமா? சாப்பாடு ரெடியா? பிரியா என்னடி பண்ற? வாடி. வரமா இருமா. என்னம்மா எப்படி ஸ்கூல் லீவ் தானே விட போறாங்க. ஏமா அப்படி டார்ச்சர் பண்ற? டிவியாவது பாப்பல்ல. மழைக்கு லீவ் எல்லாம் விட மாட்டாங்க. நீ ஏண்டி சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க? அங்க பாரு வேன் வந்துருச்சு. கிளம்பே. வேன் வந்துருச்சா? இந்த கவர்மெண்டே இப்படிதான். மழை பெய்யும் போதெல்லாம் லீவ் விட மாட்டாங்க. மழை பெஞ்சு முடிச்சு ஓட்டி தான் லீவ் விடுவாங்க. சரி போயிட்டு வரேன். ஏண்டி சோகமா உட்காந்துட்டு இருக்க? போடி. எனக்கு ஸ்கூல் வரவே பிடிக்கல தெரியுமா? இந்த மழையில நேரமா எந்திரிச்சு இந்த குளிர்ல குளிச்சு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த கவர்மெண்ட் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? ஸ்கூல் லீவ் விட்டா கூட ஆகும். ஏன் இப்படி லீவ் விடாம கஷ்டப்படுறாங்கன்னே தெரியல. அவங்களாம் ஜாலியா ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. நாம மட்டும் இப்படி மழையில கஷ்டப்பட்டு ஸ்கூல் வந்து படிச்சு அப்படி என்னத்தை சாதிக்க போறோம்? நானு ரெஸ்ட் ரூம் போனேன்னா அப்ப மேக்ஸ் மிஸ் ஸ்டாஃப் ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க? எங்க இன்னைக்கு மழை பெய்யுது இல்ல, அதனால ஆஃப் டேவே ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களாம். நான் கேட்டேன் பேசிட்டு இருந்தாங்க. நிஜமாவாடி? ப்ராமிஸா பேசிட்டு இருந்தாங்க. ஐ ஜாலி. அப்போ நான் நேரமா வீட்டுக்கு போய் டிவி பாப்பனே. ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 டேஸா மழை கண்டினியூவா பெஞ்சிட்டே இருந்ததுனால பஸ் டயர் எல்லாம் வந்து சேத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ பஸ் வந்து வர ஈவினிங் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ். ஓகேவா? கிளாஸ் எடுக்கலாமா? டேக் யுவர் நோட்ஸ். போச்சா? அதுவும் போச்சா? சரி நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ? சரி எதுக்குதான் இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னே தெரியல. குழந்தைங்களுக்கு போய் இவ்வளோ ஹோம்ஒர்க்கா கொடுப்பாங்க. இந்த மிஸ்ஸுங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஐயோ நம்ம என்ன எல்கேஜி யூகேஜியே படிக்கிறோம், நம்மளே 12th படிக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் எப்படி? கொஞ்சம் ஓவராதான் போறோம். சரி ஓகே ஓகே எழுதுவோம். மழை நிறைய பெய்யுது. எப்படியும் நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஹோம்ஒர்க் எழுத வேணாம். எதுக்கு வேஸ்டா எழுதிட்டு? இந்த பிரியா என்ன பண்ணுவா? அவளுக்கும் கால் பண்ணி எழுத வேணாம்னு சொல்லிடலாம். இவதுக்கு கால் பண்றா? ஹலோ சொல்லுடி. என்னடி பண்ற? நான் என்ன பண்றேன்? ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன். ஹோம்ஒர்க் எழுதுறியா?
ஏய் வெளியே போய் பாரு, மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு. எப்படியும் நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. எதுக்கு வேஸ்டா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்க? வேற என்ன பண்றது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு போனா அந்த மிஸ் கத்தும். அது லூசு, நிஜமா நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க, கண்டிப்பா லீவ் விட்டுருவாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு கன்ஃபார்மா லீவ் விட்டுருவாங்களா? டவுட்டா இருக்கே. ஒரு வேளை லீவ் இல்லைன்னா என்ன பண்றது? அவ சொல்றான்னு கேட்டுட்டு நம்ம எழுதாத போயிட்டோம்னா அப்புறம் மிஸ் நம்மள திட்டுவாங்கல்ல. படிக்கிற பொண்ணு நீயே எழுதலைன்னா அப்புறம் மத்தவங்க எல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்பாங்க. நம்ம தான் குட் கேர்ள் ஆச்சு, நம்மளாம் எல்லாமே கரெக்டா பண்ணிடுவோமே. ஸ்கூல் லீவ் இருந்தானா லீவ் இல்லைன்னா என்ன, நம்மளுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை நம்ம கரெக்டா முடிச்சிடணும். பிரியானா அப்படி குட் ஸ்டூடெண்ட் தானே, அதனால ஓகே. என்ன ஆனாலும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுறோம். ஸ்கூல் லீவா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஓகே முடிச்சிடலாம். மா, கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. சூடா மேகி செஞ்சு தெரியாமா, சாப்பிடணும் போலயே இருக்கு. சூடா உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கேன், சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டா பண்ணியே கிடப்போ. மா, அம்மா ஆச்சு, படுத்துக்கிட்ட? காய்ச்சல் வந்துருச்சுடி. உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா, கூட்டு போட்டா? இல்ல பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். டேப்லெட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா சரியா போயிடும். சரி படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு. நான் பாத்திரம்லாம் நான் கழுவி வச்சுறேன். சரி போய் பண்ணு. சரி. இப்படியெல்லாம் அதிசயம் நடக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல, அதான் மழை இப்படி பெய்யுதாட்டு இருக்கு. 1 week later. என்னடி படுத்துட்ட, உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, காய்ச்சல் அடிக்குது, குளிருது, ரொம்ப தலைலாம் வலிக்குது. அதுக்குதான் ஒழுங்கா குளிக்கணும்ன்றது, குளிக்காம இருந்தா அப்புறம் இப்படிதான் உடம்பு சரியில்லாம போவோம். ஏமா, அப்ப நீ போன வாரம் குளிக்கலையா?